எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆனால் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட தொகுதியாக இருக்குது. ஏன்னா இந்த தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை யாரை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க சொன்னாக்க நம்முடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் என்ஆர் அவர்களை. மதிப்பிற்குரிய என்ஆர் அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்று போனார். 5 வருஷம் முடிய போகுது. இந்த தொகுதி பக்கமே வரல. இது எங்கேயாவது நடந்திருக்குதா? எனவேதான் தட்டாஞ்சாவடி தொகுதி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்குது. ஏராளமான பிரச்சனை இருக்குது. பல்வேறு பகுதிகள் நாங்க இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துறோம். இதுல நிறைய பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு என்ன தேவைன்னா 24 மணி நேரம் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேவை. இப்போ அது வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பலமுறை இங்கே நின்றிருக்கிறது, வென்றிருக்கிறது. சட்டமன்றத்தில் போனாலும் போகாட்டாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிற இயக்கம் எல்லாருக்கும் தெரியும். இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரக்கூடிய இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு நல்ல சட்டமன்ற வேட்பாளரை இங்கே நிறுத்துகிறது. அவர்களுக்கு கதிரறிவால் சின்னத்திலே வாக்குகளை கேட்கக்கூடிய வகையில் தான் தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் இப்படிப்பட்ட எழுச்சிமிகு மக்கள் சந்திப்பு நடைப்பயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக சேர்ந்த எல்லா கட்சியும் சேர்ந்து இந்தியா கூட்டணி தான் போட்டியிட போகிறது. கண்டிப்பாக மாற்று ஆட்சி அமைக்க போகிறது. அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கான உரிய இடம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இப்போ முதல்ல திமுக கூட்டிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். இப்போ திமுக, காங்கிரஸ் மேல் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு சொல்கிறார்கள். அது மட்டுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே போட்டியிட்ட தொகுதி கடந்த முறை 7300 ஓட்டு இங்கே வாங்கியிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக 3000 ஓட்டு லீடிங்கில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முழுமையான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது போட்டியிடுவதற்கு. அதாவது இப்போ தேவை என்னன்னு சொன்னாக்கா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற செய்தி தான் மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும். இப்போ எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய லெவல்ல தமிழ்நாடு மாடல் பெஸ்ட் மாடல். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி உட்பட, கம்யூனிஸ்ட் கட்சியில் உட்பட எல்லா கட்சியிலும் ஒருங்கிணைத்து திறம்பட பலமான கூட்டணி அமைத்திருக்கிறார். அதனாலதான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று வருகிறது. அதே போல ஒரு விஷயத்தை உருவாக்கி மாற்றாட்சி அமைக்கிறது. அவருக்கான தனிப்பட்ட அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை எந்த தனிப்பட்ட தலைவரும் நபருக்கும் இடமில்லை. கட்சி தான் பொதுவானதான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சியுடைய முடிவு என்னன்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த புதுச்சேரி கட்சியே தட்டாஞ்சாவடியில் இறங்கி வேலை செய்யும். அது மட்டுமல்ல, அரசியல் இருக்குது, அரசியல் கூட்டணி இருக்குது இல்லையா. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு மட்டுமல்ல, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகளுக்கு மற்ற கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா. அது இல்லாம வாக்காளர் இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க இந்த எந்த அரசியல் எதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அரசியல் தான் மிக முக்கியம். அரசியல மக்கள் வாக்காளர் சிந்தித்து வாக்குறாங்க. இங்க தனிப்பட்ட நபருக்கு இல்லை. அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் தான்.